ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ படையப்பா படம் ரீரிலீஸ் ஆக போகுது. அந்த ரீரிலீஸை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு ட்ரிபியூட் வீடியோ ரிலீஸ் பண்ணார். அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. படையப்பா படத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தார். படையப்பா கதை ஃபஸ்ட்டு என்னுடையது தான். நான் இந்த கதையை KS ரவிக்குமார்கிட்ட சொன்னதும், சார் கதை சூப்பராக இருக்குது, நான் இதுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்காவான ஸ்க்ரீன் பிளே அவர் பண்ணார். இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கும் பொழுது என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சோம். அப்போ எனக்கு சடனா ஒன்று தோணி நான் படையப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு KS ரவிக்குமார், சார் இதுக்கும் அதுக்கும் என்ன சார், படையப்பான்னு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் சொன்னேன், இல்லை சார், எனக்கு ஏதாவது ஒன்று தோணி டக்குன்னு ஒன்று தோணும், அப்போ அது சொல்கிறப்ப அது எல்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் இதேமாதிரி படையப்பான்னு எனக்கு இப்போ தோணுச்சு, அதனால் சொல்கிறேன், ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அரை மனசோட தான் படையப்பா நேம KS ரவிக்குமார் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த படத்தோட கதையை நான் வேற ஒருத்தர் சொல்லும்போது, சார் டைட்டிலே செம்மையாக இருக்கு சார், கதை வேற லெவலாக இருக்கும், கண்டிப்பாக இந்த படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொன்னார். எனக்கு முழு கான்ஃபிடென்ட் வந்தது. சரி, ஓகே, இந்த படம் கதை உருவாகிடுச்சு. இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறா அப்படின்னு கேஸ்டிங் நாங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அப்பா கேரக்டருக்கு சிவாஜியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் KS ரவிக்குமார்கிட்ட சொன்னதும் அவர் என்ன சொன்னார்னா, சார் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை எப்படி சார் புக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, முடியும், நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் போய் சிவாஜி சார்ட்ட கதை சொன்னதும் அவருக்கும் படக்கதை பிடிச்சி ரஜினிகாந்த் வந்து சொல்லும்போது, சார் சிவாஜி சார் ஒத்துக்கிட்டாரு, ஆனால் அவர் கேட்ட தொகை ரொம்ப பெருசாக இருக்கு சார், பட்ஜெட்டை விட தாண்டி போகுது சார் அப்படின்னு சொன்னதும், பரவாயில்ல அவர் ஒத்துக்கிட்டார்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி அடுத்த நாளே நான் மொத்த தொகையை எடுத்துகிட்டு போய் அவர் காலில் வச்சு கொட்டு கும்பிட்டுட்டு, சார் நீங்கள் படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொன்னார். அந்த நீலாம்பரி கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறப்ப அந்த கேரக்டருக்கு நிறைய நாங்கள் சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அது ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், அதனால கண்டிப்பாக ஒரு செம்ம பவர்ஃபுல் உமன் வேணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். பட் நிறைய ஆர்டிஸ்ட் கிடைக்கல. லாஸ்ட்டாக வந்தாங்க ரம்யா கிருஷ்ணன், அவங்க செம்மையாக நடித்தாங்க, அந்த கேரக்டருக்கு சூட்டபுளாக ஆனாங்க. இப்போ நாங்கள் படையப்பா 2 கதையை ரெடி பண்ணி ஆரம்பித்தோம். படையப்பா 2 நீலாம்பரின்னு அதுக்கு டைட்டில் வச்சோம். ஸோ அந்த கதை போயிட்டு இருக்கு, அந்த கதை மட்டும் நல்லா மாட்டினுச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ படையப்பா 2 நீலாம்பரியின் படத்தில் ரம்யா கிருஷ்ணா நடிப்பாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டரில் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சப்ப வேற லெவல் பிளாக் பஸ்டராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலையும் அவங்க நடிக்கணும் அப்படின்றது விருப்பம். இன்டர்வியூவில் இந்த வீடியோவை ரம்யா கிருஷ்ணனும் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க இந்த படத்தோட ஷூட்டிங்காக.